ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு டேட்டா பேஸ்ல வந்து எப்படி டேட்டாவை எடுத்துட்டு வந்து பேக்எண்ட்ல டிஃபால்ட் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த டேட்டா பேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா? அதுல வந்து எப்படி வந்து சில லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, பைத்தானை எப்படி அதுல வந்து வச்சு யூஸ் பண்றாங்க, அதை எப்படி நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சோம். ஓகே, நிறைய படிச்சோமே, அதெல்லாம் எப்படி இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். கண்டிஷன்ஸ் நிறைய படிச்சோம், இதுல எப்படி நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா ஓகே, ஒரு ஒரு MySQL வந்து எப்படி இதுல கனெக்ட் பண்றாங்க, அதர் டேட்டா பேஸை எப்படி இதுல கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸை ஸ்டோர் பண்றாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, அப்படிங்கிறப்ப உங்களுக்கு போதும் இதுவே. ஓகேவா? ஏன்னா ரொம்ப ப்ராஜெக்ட் வைஸ் இந்த லாகின் மெயில் போறது, ஓடிபி போறது, அங்க லாகின் பண்ணி திரும்ப அங்க இது பண்றது, அது இப்படியே போய்கிட்டே இருக்கும் செஷனு. ஓகேவா? அது வந்து நோ நீடு. ஓகே, அது நம்ம பாத்துக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்னோட ரெக்கார்டு வீடியோ வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை நீங்க பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே, ஆனா இன்டர்வியூக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அது வந்து இன்டர்வியூக்கு நீடு கிடையாது. ஓகே சார். ஓகே, சோ அப்படி அது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அது என்ன ஏதுன்ட்டு. ஓகே ஃபைன் சார். ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஃபைலு ஓபன் ஃபோல்டர், உங்களோட நம்ம லாஸ்டா பண்ண ப்ராஜெக்ட் எதுல இருக்கு? மார்ச் வீக்கெண்ட் அதானே? ஆமா சார். மார்ச் வீக்கெண்ட் 2025 FSP. சோ இதுல 29 டிஜாங்கோ இதானே? ஆமா சார். ஓகே, சோ நம்ம லாஸ்டா வந்து இதுதான் பார்த்தோம். ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துப்போம் கரெக்டா எடுக்குதான்ட்டு. cd ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட் போட்டுக்கோங்க. பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் py ஸ்பேஸ் ரன் சர்வர் ஸ்பேஸ் எனி 4 டிஜிட் நம்பர் கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. ஓகே, சோ இப்போ ரன் ஆகுது. ஓகே, இப்போ அட்மினே ஓபன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தெரியும்ல எப்படி அட்மின் ஓபன் பண்றது இதெல்லாம்? அதெல்லாம் தெரியும் சார். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அட்மின் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ லாகின் ஆயிடுச்சு. என்கிட்ட டிஃபால்ட்டா அந்த லாகின் இது கொடுத்து வச்சிருக்கேன், டிஃபால்ட்டா லாகின் ஆயிடுச்சு. இல்லனா நீங்க உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே சரி, இப்போ வந்து இதுல டேட்டா இப்போ இதுல வந்து டேட்டா எல்லாம் காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் டேபிள்ஸ்க்குள்ள உங்க டேட்டா எல்லாம் இருக்கும். இப்போதைக்கு ஒரு டேட்டா தான் இருக்கு. இப்போ நான் வந்து சப்மிட் பண்றேன். ஓகே, ஸோ messi@gmail.com 1234 பாஸ்வேர்ட். நான் ரிஜிஸ்டர் பண்றேன். டேட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இங்க கீழே வந்துருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஆமா சார். ஓகே சரி, அப்ப நம்ம கோட் இப்ப கரெக்டா எடுக்குது. ஓகே, இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, கண்டிஷன்ஸை எப்படி வந்து இந்த நம்மளோட கான்செப்ட்ல ஆட் பண்றது. ஓகேவா? கண்டிஷன்ஸ். ஏன்னா இதுல நான் வந்து லாஜிக்கே எழுதல, சும்மா நான் வர டேட்டாவை அப்படியே போய் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுல நான் பைத்தான்ல வந்து இஃப் கண்டிஷன் இதெல்லாம் நான் படிச்சேன், ட்ரை எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சேன். இதெல்லாம் எப்படி இதுல யூஸ் பண்றது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுதா? சரி சார். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நீட் இருக்கணும். ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன்னா அதுக்கு ஒரு தேவை நீட் இருக்கணும். ஓகேவா? என்ன நீடுனா, இப்ப ஆல்ரெடி வந்து மெஸ்ஸி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. திரும்பவும் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணா என்ன காட்டணும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு காட்டணும். கரெக்டா? ஓகே, ஆமா. சோ அதை எப்படி பண்றது? ஓகே, அதை இப்ப நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எக்ஸிஸ்டிங் கோடு எங்க மெயில் ஐடி வருது, ஏன்னா மெயில் ஐடியை வச்சு தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல தான் மெயில் ஐடியில தான் உங்களோட அந்த எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடி வருது. ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் ஒரு லாஜிக் எழுதலாம். இஃப் ஓகே, உன்னோட டேபிள் எங்க டேட்டா பேஸ்ல ஸ்டேவ் ஆயிருக்கும்? ரெஜிஸ்டர் டேபிள்ல டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஓகே ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஃபில்டர்ல உன்னோட மெயில் ஐடி அங்க காலம் நேம் ஈக்குவல் டு நீங்க கொண்டு வர பத்தியா ஒரு மெயில் ஐடி இங்கதானே அது வரும். எஸ்ஆர்னோ? ஆமா சார். இந்த மெயில் ஐடியும் ஒன்னா இருக்கா அப்படின்னு பாரு. ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிஸ்ட், சப்போஸ் அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எக்ஸிஸ்ட் ஆயிட்டு
வெளில போயிரு. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா உள்ள போயிட்டு இப்போதைக்கு நான் பிரிண்ட்ல திஸ் மெயில் ஹாஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு சொல்லு அப்படின்னு இப்போதைக்கு நான் சொல்றேன். புரிஞ்சா? புரியுது சார். சப்போஸ் இவன் செக் பண்ணுவான், என்னடா ஸ்னேகாங்கிற மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கு, அப்ப இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போயிட்டு திஸ் மெயில் ஹாஸ் ஆல்ரெடி டேக்கன் மெசேஜ் வரும். இல்ல அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு வெளியில வந்து, இது எக்ஸிஸ்ட் தேவையில்லை பட் இருந்தாலும் ப்ரொஃபஷனலா போட்டுக்கோங்க, வெளில வந்து எல் ஸ்பாட்ல அப்ப இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலே அவன் புது மெயில் ஐடி தானே கொண்டு வந்திருக்கான்னு அர்த்தம். எஸ்ஆர்னோ? அப்ப புது மெயில் ஐடினா நீ நார்மலா இந்த லாஜிக்கே போட்டுரு, அவ்வளவுதான். எப்படி புரிஞ்சா? புரியுது சார். சார் இது வந்து கண்டிஷன் தானே செக் பண்றோம். அப்போ ஃபில்டருக்குள்ள இமெயில் ஐடி டபுள் ஈக்குவல் தானே வரணும்? ஆஹா, இது வந்து அப்படி அது நீ நார்மலா வெளியில போட்டாதான் இது அப்படி வராது. இது வந்து சும்மா செக் பண்ணுது. ஓகே ஓகே. ஓகேவா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க அசம்ப்ஷன் வந்து எப்படி சொல்றீங்கன்னா, இஃப் இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியும் டபுள் ஈக்குவல் டு இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கரெக்ட். ஆனா நம்ம கண்டிஷன் எழுதி இருக்கோம் பாருங்க, ஃபில்டர்ங்கிற ஒரு லாஜிக் எழுதி இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் எடுக்கும். ஃபில்டரோட மீனிங் என்ன? எனக்கு இந்த ஸ்னேகாங்கிற மெயில் இருந்தா அத மட்டும் எடுத்து கொடு. இங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல இங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஏன் போட்டுருக்கோம்? ஏன்னா உங்க டேட்டா எல்லாமே அங்க என்ன கண்ணால பாருங்க, இங்க ஆப்ஜெக்ட்டா தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்கா அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். புரியுதா? ஓகே ஓகே. சரி சார். அப்படி இருந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு இங்க உள்ள வந்து இந்த மெசேஜ் வரும். இல்ல அப்படின்னா எல் ஸ்பாட்ல உங்களோட டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். அவ்வளவுதான். புரியுதா? புரியுது சார். இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்ப என்கிட்ட என்னென்ன மெயில் ஐடி இருக்கு? snake@gmail.com இருக்கு. ஓகே, இப்ப நம்ம திரும்பவும் இந்த டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுல ஜாங்கோல இன்னொரு இதெல்லாம் இருக்கு வேற. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து இப்படி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களோட டேட்டாவை வந்து இங்கே ஏதாவது ஹோம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அதை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ற மாட்டா இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். திரும்பவும் ஸ்னேகா வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, அதே மெயில் ஐடி யூஸ் பண்றாங்க, 1 2 3 பாஸ்வேர்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க. இப்ப நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண டைமே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கறத இங்க வந்து பார்த்தா எனக்கு எப்படி திஸ் மெயில் ஹாஸ் ஆல்ரெடி டேக்கன் வந்துருச்சா? சரி, இப்ப அதே ஸ்னேகா வராங்க. ஓகே, சும்மா அதே ஸ்னேகா வராங்க, அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணாம வேற ஒரு மெயில் ஐடி 1 2 3ங்கிற ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி 1 2 3 4 5 ஏதோ ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப ரைட் சைட்ல போய் பாருங்க, உங்க டேட்டா வந்து உள்ள போயிருச்சு. கரெக்டா? ஆனா உள்ள போகலையே. இருங்க 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 சம்திங் 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 இங்க சேவ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இங்க சேவ் ஆயிடுச்சு. ஓகே, வந்திருக்கா? அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஏன்னா இந்த பிரிண்ட் நான் தூக்கி விட்டேன் பாருங்க, அதான் இஷ்யூ, வேற ஒண்ணும் இல்ல. அதான் இந்த மெசேஜ் வரல, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றோம்ட்டு? புரியுது. ஓகே, குட். சோ இதுல ஏதாவது கான்செப்ட்ல லாஜிக் இருக்கா? வேணுமா நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம ஓடிபி எப்படி சென்ட் பண்ண வைக்கலாம் அந்த மெயிலுக்கு? சோ அந்த மாட்ட சும்மா ஒரு பேசிக்கா நம்ம பார்ப்போம். அதை உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, நோட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப இது வந்து ஒரு ஃபார்ம் நீட்டா ஒரு கோட் இருக்கு, பார்க்கவே உங்களுக்கு அழகா தெரியுது. புரியுது பாருங்க. எல்லா டேட்டாவையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்கறோம், அதுக்கப்புறம் அதை வந்து வேலிடேட் பண்றோம். ஓகேவா? கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, சோ இப்ப நான் வந்து ஓகே ஒவ்வொரு தடவை நீங்க ஒவ்வொருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நான் வந்து ஒரு டோக்கன் ஐடி ஜெனரேட் பண்ண போறேன். ஓகேவா? புரிஞ்சா? சரி சார். என்ன ஒண்ணு இல்லம்மா, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன் நான் இருக்கா இன்டர்மீடியட் டாபிக்ல, ஆட்டோமேட்டிக் ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ண போறேன். எப்படி ஜெனரேட் பண்ணுவீங்க ரேண்டம் நம்பர்? அந்த பைத்தான்ல ரேண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். ரேண்டம் ரேண்ட் இன்ட்னு கூட ஒன்னு போடுவாங்க. அந்த ரேண்டம்க்குள்ள ரேண்ட் இன்ட். அப்ப நீங்க வந்து இம்போர்ட் ரேண்டம் ஓகே போட்டுட்டு இந்த ரேண்டம்க்குள்ள அந்த ரேண்ட் இன்ட்ட போடணும். புரியுதா?
புரியுது சார். ஓகே, அது எங்க போடணும்னா இப்படி போடணும். அதாவது இந்த ஓடிபி 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 நம்பர் ஈக்குவல் டு அந்த ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அதுக்குள்ள எத்தனை டிஜிட் ஓடிபி வேணும், எனக்கு ஒரு 5 டிஜிட் வேணும்னா 5059 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? புரியுது சார். ஓகே, பிரிண்ட்ல இப்போதைக்கு இந்த ஓடிபியை செக் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பர். இப்ப இந்த ஓடிபி நம்பரை நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மெயில் ஐடிக்கு என்னால சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி பண்ணோம்னா அதுக்கு நீங்க தனியா லாஜிக் எழுதணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? புரியுது சார். ஓகே, அது எப்படி சார் லாஜிக் தனியா எழுதுறது? ஏன்னா இதுல போய் எழுதுனா கொலாப்ஸ் ஆகாதா? எஸ், உங்களோட கொஸ்டின் கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? டெஃப் மெயில் சென்டிங் அப்படின்னு ஒரு தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? எழுதிட்டு அதுல அந்த ஓடிபி நம்பரை பாஸ் பண்ணி விட்டுரும், பாராமீட்டரை. ஓகேவா? இப்ப வந்து இத பாஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்கதான் நீங்க யோசிக்கணும். இந்த மெயில் சென்டிங்க தான் நான் இங்க கால் பண்ணிடுவேன். இந்த சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மெயில் போகணும். ஓகேவா? அப்ப ஒரு மெயில் சென்டிங் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ்ல வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு புரியும். ஏன்னா இப்படிதான் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்க கோட. கரெக்டா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்பதானே புரியும். ஓகே, எதுக்கு இந்த லாஜிக் எழுதிருக்கேன்னு. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன், மெயில் சென்டிங்க கால் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ள அந்த ஓடிபி நம்பரை நான் பாஸ் பண்ணிடுவேன். ஓடிபி நம்பர். ஓகே, அப்ப உன்னோட ஓடிபி நம்பரு டேட்டா சேவ் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து இங்க வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆயிட்டு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெயில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? இங்க இருந்து இந்த மெயிலுக்கு வரும். இங்க இருந்து ஓடிபி மூலமா வந்து இப்போதைக்கு நான் பிரிண்ட்ல அந்த ஓடிபி நம்பரை மட்டும் நான் வைக்கிறேன். ஓகேவா? எப்ஸ்ட்ரிங்ல யுவர் ஓடிபி நம்பர் இஸ் ஓடிபி நம்பர். ஓகே, போட்டுட்டு இந்த எனக்கு இதை கால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் தான் அங்க கால் பண்ணிட்டேன்ல. அத புரியுதா? புரியுது சார். இப்ப நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி எடுக்குதுன்ட்டு. ஓகேவா? இப்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப வந்து நான் ரன் பண்றேன். நல்லா கவனிங்க. அருண் அப்படின்னு வச்சுக்கிறேன். அருண் குமார் arun@gmail.com 1234 பாஸ்வேர்ட். நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டேன். டைமே இங்க ரைட் சைடுல பாருங்களேன், எனக்கு என்ன வந்திருக்கு? your OTP number is அப்படின்னு ஒரு ரேண்டமா நம்பர் ஜெனரேட் ஆகுது. அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த அருண்குமாரோட டேட்டா வந்துருச்சு, அவனோட ஓடிபி நம்பர் அங்க ஜெனரேட் ஆயிருக்கு, டேட்டா சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த யுவர் ஓடிபிங்கிறது எங்க இருக்கு? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு. புரியுதா? இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கேயாவது யூஆர்எல் நான் எழுதிருக்கேனா? ஏன்னா இது நமக்கு தேவை கிடையாது. யூஆர்எல்ல போய் நீ இதை போய் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா நான் தான் இது இங்கேயே கால் பண்ணிட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் அதை யூஆர்எல் எழுதணும்? கரெக்டா? புரிஞ்சுல? சோ அப்ப இங்க இப்ப உங்க ஓடிபி நம்பர் வந்துருச்சா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட ஓகேவா? அதே மாதிரி இங்க பாஸ் பண்றப்ப உங்களோட இமெயில் ஐடியும் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இமெயில் யாருக்கு அனுப்பணுங்கிறது வேணும்ல. கரெக்ட் தானப்பா? ஃபுல் நேம் இமெயில் ஐடி பாஸ் பண்ணுங்க. ஃபுல் நேம் கமா இமெயில் ஐடி, இந்த ரெண்டையுமே இந்த ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஓடிபி நம்பர் அப்பதான் அது இங்கேயும் வரும். ஓகேவா? அந்த ஃபுல் நேம் கமா இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி, அப்ப அந்த ரெண்டுமே இங்க வந்துரும். இதை நீங்க வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத வந்து நீங்க மெயில் கோட் எப்படி எழுதுவீங்க? நீங்க ஜாங்கோக்கு மெயில் கோடுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது நீங்க வந்து சாட்ஜிபிடில போய் இங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சாட்ஜிபிடி கிடையாது, டிஜாங்கோ மெயில் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஓகேவா? டிஜாங்கோ மெயில் சென்ட். இங்க இந்த ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் இருக்கு பாருங்களேன், இதுக்கு போங்க. ஓகே, சோ இதுக்கு போனீங்கன்னா இங்க இருக்கிற கூட நீங்க காப்பி பண்ணி போட்டாலே போதும். இங்க இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்களேன். settings.py ல போயிட்டு இதை போய் பண்ணணும். ஓகே, இதை காப்பி பண்ணி இப்ப நான் settings.py ல போய் போட்டுக்குவேன். ஓகே, கீழே போய் போட்டுக்கோங்க. போட்டேனா? ஓகேவா? இப்ப இங்க வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஹோஸ்ட் யூசர் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க.
இங்க வந்து உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு, அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு. ஆமா ஆமா சார். எப்படி எடுப்பீங்க? உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜிமெயில் ஓபன் பண்ணிட்டு அந்த ரைட் சைட் கார்னர்ல இப்போ உங்களோட ஜிமெயில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னர்ல மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ல லெஃப்ட் சைட்ல டேட்டா அண்ட் பிரைவேசில இங்க மேல அந்த சர்ச் கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணாலே வரும். ஆப் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டிக்குள்ள இருக்கு பாருங்க அது. ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு இங்க கொடுக்குற மாட்டா இருக்கும். ஓகே, இங்க போயிட்டு இப்போ நான் வந்து சும்மா நான் டிஜாங்கோ மெயில் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இதை நீங்க காப்பி பண்ணி எங்க போடலாம்? உங்களோட இந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டுக்குள்ள போடணும். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே சார். ஓகே, இப்ப அடுத்து என்னன்னா அந்த கூட போய் பாருங்க. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இது ஈஸியா தான் இருக்கும். இது சொல்லுங்க சார். ஜிமெயில்ல மேனேஜர் கூகுள் அக்கவுண்ட்ல செக்யூரிட்டிக்குள்ள போகணுமா? ஆமா, செக்யூரிட்டில போனாலே அந்த அப்படி இல்ல எதுக்குள்ள போனாலும் மேல அந்த சர்ச் இருக்கும். ஓகே, அந்த சர்ச்ல போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பட் மேல டைப் பண்ணுங்க, ஆப் பாஸ்வேர்ட் டைப் பண்ணாலே எடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா? இந்த ரெக்கார்ட் வீடியோ பாருங்க, பார்த்தப்ப உங்களுக்கு புரியும். இங்க போய் இந்த சர்ச் கூகுள் அக்கவுண்ட்ல எங்க போனாலும் நீங்க டைப் பண்ணாலே வந்துரும். அது புரியுதா? புரியுது சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே, இப்ப அடுத்த டாக்குமெண்ட் பாருங்க கீழே. இததான் பண்ணிருப்பான், நான் பண்ணேன் பாருங்க, அததான் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணிருக்கான் பாருங்களேன் கோடு, மெயில் சென்ட் பண்ற கோடு. ஓகே, இத இவ்வளவுலாம் தேவை கிடையாது. இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை எங்க போடணும்? நம்மளோட வியூஸ்க்குள்ள போடணும். இந்த ரெக்கார்ட் பார்த்து நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? ஹெட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேனா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, நமக்கு தேவை இந்த கோடு தான். ஓகேவா? இந்த லைன் மட்டும் தான் வேணும். இது அவன் ட்ரை எக்ஸப்ட்ல போட்டிருக்கான் பாருங்க அவன். ஓகேவா? நமக்கு தேவை இந்த லைன் தான். இத நீங்க இங்க உள்ள போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது அழகா ஓகே, புரிஞ்சா? ஓகே, சோ இதுக்கப்புறம் அவனோட மேல கான்டெக்ஸ்ட் கோட் எல்லாம் எடுக்கணுமா? ஓகே, இதெல்லாம் எடுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, இப்ப இந்த அட்ரஸ்ல வந்து நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப இந்த அட்ரஸ்ல வந்துட்டு இது வந்து ஆக்சுவலா வெளியில போட்டுக்கோங்க. இது வந்து வெளியில வரணும். ஓகே, இப்ப இந்த அட்ரஸ்ல நம்ம கிட்ட இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? சோ அத இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்ல வந்து ஓடிபி சென்டிங் சும்மா அது மட்டும் போட்டுக்குவோம். மெசேஜ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும்? ஹாய், உங்களோட பேர் என்னது? அந்த ஃபுல் நேம்ல வந்துருமா? ஃபுல் நேம், யுவர் ஓடிபி நம்பர் இஸ் அந்த ஓடிபி நம்பர் வந்துருமா? ஓகே, இத தானே அங்க நான் பாஸ் பண்ணி விடுவேன். எஸ் ஆர் நோ? ஆமா சார். சோ பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. பிரிண்ட்ல மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா இந்த எரர் மெசேஜ்ல வந்து மெயில் நாட் சென்ட், அது எதனால சென்ட் பண்ணலங்கிற மெசேஜை போட்டு விட்டுருங்க. ஓகேவா? சோ மெயில் நாட் சென்ட் போட்டு அவ்வளவுதான். புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எக்ஸல் ஹேண்ட்லிங்ல. ஆமா சார். சோ இவ்வளவுதான் கான்செப்ட். எப்படி அழகா நீட்டா தெரியுதா உங்களுக்கு? ஒரு மெயில் கோடு எப்படி அழகா பாருங்க.
ஆமா புரியுது சார். சார் நம்ம அந்த மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் போய் பாஸ்வேர்ட்லாம் எடுத்தோம்ல, அதோட பர்பஸ் என்ன சார்? எதுக்காக அந்த பாஸ்வேர்டு? அது எடுத்தாதான் இப்ப இது என்ன பண்ணும், என்னோட மெயில் ஐடியில இருந்து உங்களுக்கு மெயில் வரும். ஓகேவா? ஆமா. அப்ப என்னோட மெயில் ஐடியை என்னை கேட்காம அது போய் ஆட்டோமேட்டிக்கா மெயில் ஓபன் பண்ணி பண்ண முடியுமா? முடியாது. ஓகே. ஆமா. அப்ப இங்க இருந்து இந்த செட்டிங்ஸ்க்கு அதான் இந்த செட்டிங்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க மேல. ஓகேவா? இங்க ஆமா. இருந்து ஆமா. உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய் செட்டிங்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணுக்கு தெரியாம அது ஓபன் பண்ணும். ஓகேவா? ஓகே. இந்த அதுதான் அதுக்கு அந்த ஓபன் பண்றதுக்குரிய கான்செப்ட் தான் இந்த பேக் அண்ட் ஹோஸ்ட் இதெல்லாம். ஓஹோ. ஓகே. ஓபன் பண்ணி அதுவே என்னோட மெயில் ஐடி பிளஸ் என்னோட என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி என்னோட மெயில் மூலியமா தான் உங்களுக்கு மெயில் வரும். யார் அந்த ரிஜிஸ்டர் பண்றானோ. ஆமா கரெக்ட். ஓகே, ஆக்சுவலா இது வந்து நீங்க கம்பெனி மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேவா? நான் இப்போதைக்கு நான் தானே கம்பெனி, அதனால என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஓகே சார். ஓகே, இத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இது எடுத்துச்சுன்னா இதுதான் ஆக்சுவல் கோடு, மெயில் சென்ட் பண்ற கோடு. ஓகே, இந்த மெயில் கோட நான் வந்து இதுல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மெயில் சென்டிங்ல கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? எஸ் சார். ஓகே, அப்ப இங்க இருந்து இங்க வந்துட்டு இங்க இருந்து இங்க வந்துரும், இங்க இருந்து மெயில் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருங்க. ஓகேவா? சோ புரியுதுல? எஸ் சார் புரியுது. இங்க வேணா இப்போதைக்கு நீங்க ஒரு ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு சும்மா எம்டியா ஒரு ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி கோட் எடுக்குதுன்ட்டு. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஆஹா, சர்வர் ஸ்டாப் ஆயிருக்கா? வேற ஒரு போர்ட் நம்பர்ல நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணிட்டேன். அட்மின் ஓபன் பண்றேன். உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்புங்க. உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்புங்க, சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க. இந்த டேட்டாலாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க என்கிட்ட எந்த மெயில் ஐடியுமே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, சோ இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடியை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஓகே, இது எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ சம்திங் ஏதோ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்னேகா உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் வந்து நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் போட்டுச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ண டைமே இது லோட் ஆகுது. ஆனா இப்ப கொஞ்சம் டைம் எடுக்குது, தெரியுதா? ஏன்னா அது மெயில் ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? இங்க இருந்து உங்க டேட்டா பேஸ்க்கு நீங்க வந்திருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு உங்க மெயில் ஐடிக்கு வந்து டேட்டா உங்களுக்கு இந்த நம்பர் வந்து சென்ட் ஆயிருக்கும். மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. செக் பண்ணுங்க உங்க ஓடிபி நம்பர் வந்திருக்கான்னு பாருங்க. ஓடிபி வந்துருச்சு சார் 607. அழகா அந்த மெயில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஓடிபி சென்டிங் அப்படின்னு சப்ஜெக்ட்ல போட்டு ஹாய் ஸ்னேகா யுவர் ஓடிபி நம்பர் இஸ் 607 அப்படின்னு. இப்ப தெரியுதா எப்படி வந்து லைவ் ப்ராஜெக்ட்ல எல்லாம் உங்களுக்கு மெயில் அனுப்புறான்ட்டு? புரியுது சார். ஓகே, எல்லாமே கோடிங் தான். ஓகே, அதுக்கு தான் நீங்க பைத்தான் படிச்சீங்க இவ்வளவு நாளா. புரியுதா? புரியுது சார். ஓகே, சோ இப்படிதான் நீங்க வந்து ஓடிபி வந்து வச்சு வேலிடேட் பண்ணி பண்ணணும். புரியுதுல? புரியுது சார். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த வர ஓடிபி நம்பரை உன்னோட டேட்டா பேஸ்ல நீ சேவ் பண்ணணும். புரிஞ்சா? டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணா மட்டும்தான் நீ லாகின் பண்றப்ப அந்த ஓடிபியை வச்சு உன்னால லாகின் பண்ண முடியும். புரியுதா? அதாச்சும் ஓடிபி கரெக்டா இருந்தாதான் அந்த மெயில் வந்து அந்த மெயில் ஐடி வந்து டேட்டா பேஸ்ல சேவ் ஆகுது. அப்படி இல்லமா, இப்ப என்னோட கோட பாருங்க. என்னோட கோட்ல டேட்டா பேஸ பாருங்க. என் டேட்டா பேஸ்ல என்ன சேவ் ஆயிருக்கு? ஒன்லி ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் மட்டும் தான் சேவ் ஆயிருக்கு. கரெக்டா? இதோடயே எனக்கு என்ன மெயில் ஐடி என் மெயிலுக்கு வந்திருக்கோ, என்ன ஓடிபி வந்திருக்கோ அதையும் நான் சேவ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, அப்படி சேவ் பண்ணாதானே வந்து ஓடிபி வச்சு நீ லாகின் பண்றப்ப ஓடிபி வேலிடா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஓகே புரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட மாடல்ல வந்து ஓடிபின்னு கிடையாது. அப்ப நான் இங்க ஓடிபின்னு சொல்லிட்டு ஓடிபி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஆமா சார். மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்ட், ஓடிபி எல்லாமே இன்டீஜரா தானே வரும். ஓகே, இன்டீஜர் ஃபீல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி,
இல்ல ஆக்சுவலா இதை நீங்க கேரக்டரே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நாளை முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேரக்டராவே வச்சுக்கலாம். கேரக்டர் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் லென்த் 10. ஆனா அதுக்கு மேல தாண்டாது. ஓகேவா? 5 தான் நம்ம கொடுத்துருப்போம். சரி, இப்ப நீங்க வந்து மாடல்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எப்பப்பெல்லாம் மாடல்ஸ்ல சேஞ்ச் பண்றீங்களோ சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்பவும் அந்த மேக் மைக்ரேஷன் கமாண்ட் கொடுக்கணும். புரியுதா? புரியுது சார். ஓகே. மேக் மைக்ரேஷன்ஸ். இப்ப வந்து இந்த மாட்ட கேட்கும் 1 to 1. நீங்க 2 தடவை 1 அமுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 திரும்ப 1 அமுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஃபீல்டு டு ஓடிபி நம்பர் டு ரெஜிஸ்டர் டேபிள்னு வரும். புரியுதா? புரியுது இத சார். போட்டோ எடுங்க. டன் சார். எடுத்துறீங்களா? எடுத்துட்டேன் சார். ஓகே, அடுத்து என்னன்னா இப்ப மைக்ரேட் பண்ணணும். ஓகேவா? பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் py ஸ்பேஸ் மைக்ரேட். இப்போ ஒரு 2 தடவை ஒரு தடவை ஓகேன்னு வரும். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு அங்க வந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஓகே, எங்க சர்வர் ஸ்டாப் ஆயிருக்கா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், அங்க ஓடிபி வந்திருக்கும், காட்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஓடிபி நம்பரை வியூஸுக்குள்ள கொண்டு வரணும். கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே, இப்ப இந்த ஓடிபி நம்பர், நம்ம ஓடிபி நம்பர் எங்க வரும்? நம்ம இங்கதானே ஓடிபி நம்பர் வரும். எங்க இங்கதானே ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த ஓடிபி நம்பரை வர ஓடிபி நம்பரை உன்னோட அந்த காலம்ல இருக்கிற ஓடிபி நம்பரோட மேட்ச் பண்ணி தள்ளி விட்டுரு. அவ்வளவுதான், சேவ் ஆயிரும் உங்க டேட்டா பேஸ்ல. புரிஞ்சா? புரியுதா? இங்கதானே ஓடிபி ஜெனரேட் ஆகுது. புரியுது சார். இந்த ஓடிபி நம்பர் வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமா என் ஓடிபி நம்பரே சேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டேனா? ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இந்த டேட்டாவை நான் delete பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணி பார்க்கணும் கரெக்டா வருதான்ட்டு. டேட்டாவை delete பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபுல் நேம் வந்து என்னது? ஸ்னேகா. ஓகே, ஸ்னேகா உங்களோட என்ன கொடுத்தீங்க? ஸ்னேகா 123@gmail.com நினைக்கிறேன் சார். ஓகே, பாஸ்வேர்டு வந்து 1234. இப்போ நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க மெயில் வந்து வந்திருக்கா? மெயில் சென்ட் ஆயிருக்கும். என்ன ஓடிபி வந்திருக்குன்னு சொல்லுங்க. வந்திருக்கா? எஸ் சார். 24547. இப்ப பாருங்க, இங்க டேட்டா பேஸ்ல உங்க டேட்டா சேவ் ஆயிருக்கா? அங்க அந்த ஓடிபி இங்க ஸ்டோர் ஆயிருக்கா? எப்படி? ஓகே ஓகே. புரிஞ்சா? அப்ப இங்க உங்க ஓடிபி நம்பர் இங்க ஸ்டோர் ஆயிருச்சு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்படிதான் ஐடில உங்க கோட் எழுதுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. புரியுதா? புரியுது சார். அதே மட்டும் உங்க பாஸ்வேர்ட்லாம் இப்படி ஓபன் எல்லாம் சேவ் பண்ண மாட்டாங்க. ஹேஷ்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு. பாஸ்வேர்ட் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. என்கிரிப்டடா அனுப்புவாங்க. ஓகே, சோ அதெல்லாம் நீங்க அது பேசிக்ஸ், அது நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, சோ இப்போ நமக்கு மெயினா என்ன, ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, ஒரு ஓடிபி நம்பர் எப்படி, ஒரு மெயில் எப்படி அனுப்புறது, எல்லாமே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, புரிஞ்சா? புரிஞ்சு சார். ஓகே, சோ இப்போ இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட லாகின் கோட நீங்க எழுதலாம். ஓகேவா? ஓகே, இப்போ லாகினுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க, அதே நியூ ஃபைல் கொடுத்து login.html கிரியேட் பண்ணிட்டேனா? ஓகே, சோ இப்போ நான் லாகினுக்கு நான் யூசர்ல இருந்து நான் கோட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம சாட்ஜிபில இருந்து நம்ம கோட் எடுத்துக்குவோம். ஓகே, எப்படி கோட் எடுப்போம்? என்ன கோட் எடுத்துக்கலாம்? ஐ நீட் லாகின் பேஜ் using OTP OTP number validate OTP using login.
HTML CSS full code internal. ஓகே, நான் கோடு போட்டேன். இதெல்லாம் இது தேவையில்லை. இது இவன் வந்து சும்மா இதுல போட்டிருக்கான். இது நமக்கு தேவை கிடையாது. இந்த ஸ்கிரிப்ட் வேணாம், தூக்கிடுவோம். நமக்கு தேவை இதுதான். ஓகேவா? இந்த பட்டன் ஆன் கிளிக் இதெல்லாம் வேணாம். சென்ட் ஓடிபி அது வேணாம். மொபைல் நம்பர் நமக்கு தேவை கிடையாதுல்ல. நமக்கு தேவை இது மட்டும்தான். ஓகே, இது புரியுதுலமா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, சோ நமக்கு தேவை இதுதான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதுக்கு வந்து பாராமீட்டர் நேம் கொடுக்க போறோம். ஓகே, நேம் ஈக்குவல் டு ஓடிபி நம்பர். ஓகே, இந்த ஓடிபி நம்பர் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கும். இதை நம்ம ரன் டைப் பண்ணுவேன். நீங்க டைப் பண்றது கரெக்டான ஓடிபி நம்பராங்கிறத நான் எப்படி டெஸ்ட் பண்ணுவேன்? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? லாகின் ஃபங்க்ஷன் எப்படின்னா, def login OTP, login using OTP number. அதுல request colon click enter. எப்படி லாஜிக் எழுதுவேன்? if, நல்லா கவனிங்க, if உன்னோட OTP எங்க சேவ் ஆயிருக்கும்? எந்த டேபிள்ல சேவ் ஆயிருக்கும் சொல்லுங்க. ரெஜிஸ்டர் டேபிள்ல சேவ் ஆயிருக்கும் சார். சோ அப்ப அந்த ரெஜிஸ்டர் டேபிள்ல சேவ் ஆயிருக்கும். if அந்த ரெஜிஸ்டர் டேபிள்ல ஆப்ஜெக்ட்ஸ் டாட், ஓகே, நல்லா கவனிங்க, ஃபில்டர்ல உன்னோட அந்த வர ஓடிபி நம்பரும் அங்க இருக்கிற அந்த காலம் ஃபர்ஸ்ட் ஓடிபி நம்பரு நீ என்டர் பண்ணுவேல, அதை டைரக்டா இங்க கொடுத்துரு. ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட், நீ டைப் பண்றதை நான் எடுத்துட்டு வந்துருவேன். ஓடிபி நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாரு. மேட்ச் ஆச்சு அப்படின்னா சோ பிரிண்ட்ல லாகின் சக்சஸ்ன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல இன்வாலிட் ஓடிபி நம்பர்னு சொல்லு. இன்வாலிட் ஓடிபி நம்பர் அப்படின்னு சொல்லு. சொல்லிட்டு சேம் லாகின் பேஜை ரிட்டர்ன் பண்ணு எனக்கு. ஓகே, ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வெஸ்ட்ல லாகின் டாட் HTML. புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? புரியுதா சார்? இதுல ஃபில்டர்க்குள்ள வந்து ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட் எதுக்கு போட்டோம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லுங்களேன். இங்க நம்ம எதுக்கு இந்த இதுல போட்டோம்? அதுதானே நம்ம டேட்டா பேஸ்ல ஃப்ரண்ட்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணோம். எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஓகே ஓகே. அப்ப அதுக்கு தான் அந்த ஃப்ரண்ட்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்காக தான் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். டைரக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஷார்ட்கட்ல கோட் எழுதிருக்கேன், அவ்வளவுதான். புரியுது. இப்ப இத நீங்க கால் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஏன்னா இத கால் பண்ணாதான் ஃப்ரண்ட் எண்ட்ல கனெக்ட் பண்ண முடியும். எப்படி கால் பண்ணுவீங்க? பாத்ல இது பிளஸ் வியூஸ் டாட் இது நேம் ஈக்குவல் டு இது, அவ்வளவுதான். புரிஞ்சா? புரியுது சார். இப்ப இத நீங்க காப்பி பண்ணி உங்களோட அந்த லாகின் கோடுல ஐடி இருக்கட்டும். ஓகே, ஆக்ஷன்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு கொடுக்கணும். அப்புறம் மெத்தட் வந்து போஸ்டா இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல. CSRF டோக்கன் கம்பல்சரி போட்டுக்கணும், அது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுச்சா? புரியுது சார். இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இந்த லாகின். ஓகே, இப்ப லாகின் பேஜ் எப்படி ஓபன் பண்றது? இங்க நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் பேஜ்ல வந்து லாகின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கயாவது சும்மா இங்க கீழே ஏதாவது நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஆங்கர் டாக்ல லாகின், ஹச்ரஃப்ல லாகின் பேஜுக்கு எங்க கோட் எழுதிருக்கீங்க? லாகின் பேஜ் எனக்கு போகணும்ட்டு எங்கேயுமே நம்ம கோட் எழுதல, தனியா லாகின் பேஜுக்குன்ட்டு. அப்ப தனியா ஒரு கோட் எழுதிக்கோங்க, டெஃப் லாகின் அப்படின்னு போட்டு. ஏன்னா ஒவ்வொரு HTML பேஜுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும்ல, சொல்லி கொடுத்தனா? ஆமா சார். அந்த மட்டும் அந்த ரிட்டர்ன் ரெண்டர்
request login.html முடிஞ்சா? சோ இத நீங்க எப்பவும் போல URL கால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு HTML பேஜுக்கும் தனி ஃபங்க்ஷன் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த லாகின் என்ன பண்ணுவேன்? ஓகே, இந்த ரெஜிஸ்டர் பேஜ்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஃபார்வர்ட் / அவ்வளவுதான். புரிஞ்சா? திரும்ப இந்த லாகின் பேஜ்ல இருந்து உன்னால ரெஜிஸ்டர் பேஜுக்கு போற மாட்டோம் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். திரும்ப இங்க இருந்து நீங்க ரெஜிஸ்டர் பேஜுக்கு போட்டுக்கலாம். ரெஜிஸ்டர் hrefல ஃபார்வர்ட் / அந்த ரெஜிஸ்டர் போறதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு தனியா கூட எழுதிருக்கீங்களா? இங்க எழுதிருக்கீங்களா? இத நீங்க கால் பண்ணிருப்பீங்கல்ல URL-ல. இது வந்து எம்டியா இருக்கு இப்ப. ஓகே, வேணா இது நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் போட்டு பண்ணிக்கலாமா? இருங்க, ஒரு லைவ் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிக்குவோம். அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ ஃபைல் கொடுத்து index.html. எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வெப்சைட் வேணும். ஓகேவா, இருங்க நான் நக்குன்னு எடுப்போம். ஐ நீட் சூப்பர் மார்க்கெட் ஃபுட் ஆர்டர் லேண்டிங் பேஜ், ஹெட்டர், nav bar and footer must full code internal. இது ஒரு ப்ராஜெக்டாவே இப்ப நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு அழகா புரியும் நம்ம எதுக்கு படிச்சது எல்லாம் எதுக்காக வருது, கனெக்ட் ஆகுது, எல்லாமே இப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் நான் டிசைன் பண்ணிட்டேமா. ஓகே, இது உங்களுக்கு தெரியும் தானே? நம்ம இப்படி தானே பண்ணுவோம். இது தெரியும் சார். ஆமா. இதுல இருந்து நம்ம லாகின் பேஜ்னா லாகினை கனெக்ட் பண்ணுவோம். லாகின் ரெஜிஸ்டருக்கு ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு நம்ம வந்து ஒரு கோட் எழுதுவோம். ஓகே, இண்டெக்ஸ் பேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? சோ இப்போ இதை எப்பயும் போல URL கனெக்ட் பண்ணிடுவோம். இதை தான் டிஃபால்ட்டா நீங்க கனெக்ட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு நீங்க எப்பயும் போல அப்ப ரெஜிஸ்டர் போட்டுக்கோங்க. ஓகே, சோ புரியுதுல உங்களுக்கு? இதுல ஏதாவது கமா போடணுமா? ஓகே, இப்ப பாருங்க அழகா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ரன் ஆகும். இதை எடுத்து விட்டுட்டு ரன் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுதா? சூப்பர் மார்க்கெட் ஃபுட் ஆர்டர் சிஸ்டம் வந்துருச்சா? ஆமா சார். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பேஜ் வந்துருச்சா? அடுத்து அப்படியே அங்க இருந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வச்சு லாகின் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆமா சார். லாகின் வித் ஓடிபியா? என்ன கோட் வரல? டிசைன்ல அடி ஆகுதா? இன்புட் டைப் நம்பர் கொடுத்துருக்கேனே. என்ன பண்ணாங்க கோட்? ஏதாவது மாத்தி எதுவும் கோட் போட்டிருக்கேனா? அவன் டிசேபிள் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஓகே, சோ இப்போ வந்து லாகின் வித் ஓடிபி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் இங்க இந்த பேஜ் நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஜிஸ்டர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா லாகின் பேஜுக்கு வர வச்சிடலாம். ஓகேவா? அப்படி கூட பண்ணுங்க, உங்களுக்கு கதைப்படி சூப்பரா அப்படியும். எங்க ரெஜிஸ்டர் ஆகுது? இங்க தானே ரெஜிஸ்டர் ஆகுது. எஸ் ஆர் நோ? இங்க ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க கீழேயே நீங்க வந்து ரிட்டன் ரெண்டர் request login.html அப்படி நீங்க கொடுத்துடலாம். ஓகேவா? இத நீங்க தூக்கி விட்டுட்டு
இதுக்குள்ள கொடுத்துடலாம். சப்போஸ் ஓடிபி வந்து தப்பா இது மெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா இதே இது வந்துட மாட்ட கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இப்ப பக்காவா இருக்கும் கோடு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணுவோம். உங்க டேட்டாவை நான் delete பண்றேன். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, எனக்கு லைவா சொல்ல போறீங்க. ஓகே, என்ன ஓடிபின்னு அதை வச்சு நம்ம லாகின் பண்ணி பார்க்க போறோம். புரியுதா? எஸ் சார். டேஷ்போர்ட் பேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோ இருங்க. ஏன்னா லாகின் சக்சஸ் ஆச்சுன்னா டேஷ்போர்ட் பேஜ் போற மாட்ட பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே சார். ஐ நீட் dashboard page for order show my foods, show my food details, user to order food need left side nav bar full code. ஓகே, இப்போ வந்து ஒரு டேஷ்போர்ட் பேஜ் நான் டிசைன் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா லாகின் சக்சஸ் ஆனாதான் டேஷ்போர்ட் பேஜுக்கு போகும். கரெக்டா? ஆமா சார். அவ்வளவுதான். இப்படியே ஒரு ப்ராஜெக்டே பண்ணிட்டேன் பாருங்க. அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு ப்ராஜெக்டே இருக்கும். ஓகே, இந்த டேஷ்போர்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா? DASH-VOARD. சோ இப்போ இந்த டேஷ்போர்டுக்கு எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஓகே, சோ இதை எப்பயும் போல கால் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ புரிஞ்சுல உங்களுக்கு? ஹலோ, புரியுது சார். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டாவை delete பண்ணிட்டோமா? ஓகேவா? இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடியை வச்சு நான் லைவா வந்து இப்போ ஒரு யூசர், இப்போ நீங்க ஓகேவா, இப்போ நீங்க என்னோட கஸ்டமர், இப்போ நீங்க வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, ப்ராஜெக்ட்னா இதுதான் ப்ராஜெக்ட். ஓகே, ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸ்னேகா, உங்களோட மெயில் ஐடி 1234 பாஸ்வேர்ட். ஓகே, ரிஜிஸ்டர் பண்ண டைமே எனக்கு சக்சஸ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா லாகின் பேஜ் வந்துரும். ஓகே, இந்நேரம் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். ஓடிபி செக் பண்ணுங்க, வந்திருக்கான்னு பாருங்க. OTP is 36210 sir. 36210. ஓகேவா? இப்போ நான் தப்பா ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கறேன். 2 0 எக்ஸ்ட்ரா போட்டு லாகின் பண்றேன். தப்பா போட்டா பாத்தீங்களா வரல. அப்ப இங்க என்ன ஆயிருக்கும்? இன்வாலிட் ஓடிபி நம்பர் இங்க வந்துருச்சா? ஆமா. அப்ப திருப்ப சொல்லுங்க. 36210. இப்ப கரெக்ட்டா ஓடிபி போட்டு லாகின் பண்றேன். திருப்பி சொல்லுங்க. 36210 sir. ஓகே, லாகின் பண்ணிட்டேன். ஏன் இங்க உங்க டேட்டா வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் 36210 தானே? ஆமா சார். இதுக்குள்ள போயிருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா தான் கால் பண்ணிருக்கோமா? login using OTP number. இங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து உள்ள வந்துட்டு
வேணா இப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓடிபி request.post.get ஓடிபி நம்பர். ஓகே, நம்ம இங்க கனெக்ட் பண்ணவே இல்லை பாருங்க, அதுதான் தப்பு. ரிட்டர்ன் ரெண்டர்ல டேஷ்போர்ட் பேஜை கனெக்ட் பண்ணணும்ல, லாகின் சக்சஸ் ஆச்சுனா எஸ் ஆர் நோ? ஓ ஆமா சார். ஓகே, இல்லனா இதே பேஜ் இதுதான் கணக்கு. ஓகேவா? கரெக்டா தான் நம்ம கோட் போட்டுருக்கோம் முன்னாடியே. ஓகே, லாகின் ஆயிடுச்சு பாருங்க எப்படி. ஓகே ஓகே சார். ஓகே ஓகேவா? இப்போ நான் திரும்ப வேணா அந்த ஓடிபி வச்சு நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ உங்க லாகின் பண்றேன். உங்க ஓடிபி சொல்லுங்க. 36210. கரெக்டா கொடுத்துறேன்னா லாகின் பண்ணிட்டேன். லாகின் சக்சஸ் ஆயிடுச்சா எப்படி? ஆமா சார். உடனே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் நவ் இது மட்டும் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து நீங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போலாம். நீங்க கீழே லாகின் சக்சஸ் ஆயிருக்கா? ஆமா ஓகே. புரியுதா? சோ இப்போ நீங்க இங்க லாக் அவுட் பண்ணீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஓகேவா? லாக் அவுட்டுக்கு நீங்க இங்க கோட நீங்க ஏதாவது மாத்தணும். லாக் அவுட் பண்ணா எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் வர மாட்டேன். நீங்க ஏதாவது கோட மாத்தணும். லாக் அவுட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க வந்து நீங்க லாக் அவுட்டுக்கு என்ன பண்றது? அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு இப்படிதான் கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும். சோ அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். திரும்ப நீங்க வந்து லாகின் பண்ணி உள்ள வர மாட்டோம் இருக்கும். ஓகேவா? 36210 திரும்ப லாகின் பண்ற மாட்டோம் இருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சா? புரியுது சார். இதுல நம்ம நிறைய எடுத்துட்டு போலாம். அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். பண்ணோம்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? புரியுதா? எஸ் சார். ஓகே, இப்போ இதுல உங்க பேரை கூட என்னால டிஸ்ப்ளே பண்ண முடியும். யாரு வந்து லாகின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இங்க நம்ம லாஜிக் எழுதணும். அந்த லாகின்ல இங்க எழுதணும். லாகின் பண்றப்ப உங்க டேட்டா எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? ஓகே, இங்க நான் வந்து லாகர் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் எழுதி ரிஜிஸ்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்னு போட்டு இங்க வர அந்த ஓடிபி நம்பர் இருக்கு பாருங்க, அந்த ஓடிபி நம்பர் எங்க அங்க மேட்ச் ஆகுது அந்த காலம்ல மேட்ச் ஆச்சுன்னா அந்த டேட்டாவை கெட் பண்ணி எடுத்து இப்படி பாஸ் பண்ணி விட்டுருவேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு பாஸ் பண்றதுக்கு இப்படிதான் பாஸ் பண்ணணும். லாகர் டேட்டா கோலன் டிக்ஷனரி ஃபார்மேட்ல நீங்க பாஸ் பண்ணணும். புரியுதா? இப்படி டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாகர் டேட்டாக்குள்ள என்ன இருக்கும்னா அந்த ஓடிபி நம்பர் எங்க மேட்ச் ஆகுதோ அந்த என்டையர் டேட்டாவே அதை எடுத்துட்டு வந்துடும். ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே இந்த லாகர் டேட்டால எடுத்துட்டு வந்துடும். இதை நீங்க வந்து உங்க டேஷ்போர்டுல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். எப்படின்னா உங்க டேஷ்போர்ட்ல இப்ப அவைலபிள் ஃபுட்ஸ்னு காட்டுதா, அதுக்கு பதிலாக வேணா நம்ம பக்கத்துல ஹாய் உங்களோட அந்த லாகர் டேட்டா டபுள் கர்லி பிராக்கெட்ஸ் பண்ணும். லாகர் டேட்டா டாட் அதுக்குள்ள இருக்கிற ஃபுல் நேம் போட்டு யுவர் அவைலபிள் இப்படி போட்டுக்கலாம். யுவர் அவைலபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சா? இப்ப பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எப்படி ஹாய் ஸ்னேகா வந்துருச்சா? ஆமா சார். லைவா வருது, தெரியுதா உங்களுக்கு? தெரியும் சார். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? விக்னேஷ் இப்ப என்னோட மெயில் ஐடியே நான் போட்டுக்கிறேன். ஓகே, டெஸ்டிங் தானே. இப்ப நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா லாகின் பேஜ் வந்திருக்கும். இப்ப எனக்கு ஓடிபி தெரியாது. நான் வந்து என்னோட மெயில் ஐடி ஓபன் பண்ணுவேன். ஓகே, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன். ஓடிபி வந்திருக்கா? ஓடிபி சென்டிங். என்னோட ஓடிபி வந்து 74,573. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஓடிபியை போடுவேன், லாகின் பண்ணுவேன். ஹாய் விக்னேஷ், அழகா எப்படி லைவா வந்திருக்கான் என் பேரு. இப்ப தெரியுதா? இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி லாகின் பண்ண உங்க பேர் காட்டுதுன்னு எப்படி பண்ணிருப்பான்ட்டு. இதுதான் லைவ் ப்ராஜெக்ட். அடுத்தடுத்து நீங்க போய்கிட்டே போலாம். அடுத்து இப்ப நீங்க ஆர்டரை கிளிக் பண்ணீங்கன்னா
பீஸா ஆர்டர்னு வந்திருக்கா, இது வந்து ஏதாவது கவுண்ட் பண்ற மாட்டோம், இல்ல இதை ஒரு டேபிள்ல நீங்க டிசைன் பண்ணலாம், ஆர்டர் போடுற மாட்டோம். ஓகே, இதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். கவுண்ட் பண்ணி ஒரு பீஸாவா 2 பீஸாவா, ஒரு பீஸா 100 ரூபாய், அப்ப 2 பீஸா எவ்வளவு, அதை வந்து நீங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அதை இங்க மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ்ல இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நீங்க காட்டணும். சோ அந்த மாட்டம் நம்ம அடுத்தடுத்து இப்படி போய்கிட்டே போலாம். புரியுதா? புரியுது சார். ஓகே, சோ இப்போ நீங்க இதுக்கு நீங்க வந்து ஃபார்ம்ல கூட உங்களால இப்படி போட முடியும். ஓகேவா? ஒரு ஃபார்ம்ல நீங்க எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த டிசைனை நீங்க இங்க மாத்தினா போதும். இதே டிசைனை, இந்த டேஷ்போர்ட் டிசைனை லைக் சாட் ஜிபிடில போட்டு இங்க கீழே I need to modify. I want to modify. Choose your food quantity. அவ்வளவுதான், மாடிஃபை பண்ணி கொடுத்துருச்சா கோடு, சிம்பிள், வேலை முடிஞ்சு. ஓகே, இப்ப பாருங்க வந்துருச்சா. ஹாய் விக்னேஷ், பிளேஸ் யுவர் ஆர்டர் நவ. ஓகே, நீ என்ன பண்ணுவ, எனக்கு வந்து பீஸா வேணும், எத்தனை பீஸா வேணும், 5 பீஸா வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண அப்படின்னா இப்போதைக்கு ஆர்டர் பிளேஸ்னு வந்திருக்கு. நீங்க இதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? இதே இதுக்கு தனியா நீங்க ஒரு டேபிள் எழுதி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணாதான் மை ஆர்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு அதை காட்ட வைக்கலாம். புரியுதா? புரியுதாமா உங்களுக்கு? ஹலோ, புரியுதாமா? கேக்கல உங்க வாய்ஸ். இப்போ கேக்குதா சார்? கேக்குதுப்பா. ஓகே சார். சோ இதை நீங்க தனியா நீங்க லாஜிக் எழுதலாம். ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே நீங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். திரும்ப ஸ்டோர் பண்ணதை எப்படி நான் ஹாய் விக்னேஷ் காட்டணும் அதை மட்டும் நீங்க வந்து மை ஆர்டர்ஸ்க்கு ஒரு பேஜ் கிளிக் பண்ணி நீங்க ஷோ பண்ணி காட்டலாம். ஓகே, இது எல்லாமே நீங்க லாகின் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் போய் ஆர்டர் பண்ண முடியும். லாகின் பண்ணாம ஆர்டர் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஓகே, சோ இந்த மாட்டம் நீங்க எனக்கு பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? இதுதாமா ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட், இதுதான் டிஜாங்கோ. ஓகேவா? இதுல ஏதாவது உங்களுக்கு இல்ல இல்ல சார். இந்த வீடியோ ரெக்கார்ட் பாருங்க, வீடியோ ரெக்கார்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? சோ ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து நீங்க அவசரம் கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் வீக்குள்ள எனக்கு எப்பனாலும் இந்த மாட்டம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிச்சா ஓகே தான் எனக்கு. புரியுதா? இதுதான் நான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருக்க ப்ராஜெக்ட். நான் பண்ணிட்டேன் சார். ஓகே, என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, இதே மாட்டம் ப்ராப்பரா ரெஜிஸ்டர், லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அங்க டேபிள்ல காட்ட மாட்டோம், சும்மா ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லி தரேன். இதே மாதிரி ஏற்கனவே MySQL வச்சு பண்ண சார். இப்ப அதுக்கு பதிலா டிஜாங்கோ வச்சு பண்ணா போதும்ல? ஆமா ஆமா ஆமா. ஓகே, சரி சார். புரிஞ்சா? புரியுது சார். ஓகே, சோ இதுல வந்து இப்ப நீங்க நம்ம டிஃபால்ட் டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல MySQL டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒண்ணு இல்ல, MySQL Django connector settings.py கோடு, அந்த ஒரு கனெக்ஷன் கோடு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, வேணும்னா பண்ணிக்கோங்க. இந்த கோடு தான் நமக்கு வேணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது இத வந்து நீங்க வந்து எங்க போடணும், settings.py-க்குள்ள உங்களோட டேட்டாபேஸ் டிஃபால்ட்டா கனெக்ட் ஆயிருக்கும், அதை நீங்க கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இத கீழே போடணும். புரிஞ்சா? போட்டுட்டு உங்களோட ஒர்க் பெஞ்சை ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஒர்க் பெஞ்ச்ல ஒர்க் பெஞ்ச் ஓபன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஓபன் பண்ணிட்டு இங்கேயே கூட நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிரியேட் நியூ ஸ்கீமா. இந்த டேபிள் நேம் என்ன? சூப்பர் மார்க்கெட், சூப்பர் அண்டர்ஸ்கோர் மார்க்கெட் அண்டர்ஸ்கோர் டிபி. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைட்ல கிரியேட் ஆயிடுச்சு சூப்பர் மார்க்கெட் அண்டர்ஸ்கோர் டிபின்ட்டு. இதை நீங்க என்ன பண்ணணும், இங்க உங்க டேட்டா பேஸ் நேம்ல கனெக்ட் பண்ணிடுவீங்க. யூசர் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3 4 5 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, தூக்கி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஐ திங்க் நீங்க பண்ணிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, என்னன்னா இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். MySQL சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும். MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ஏன்னா நான் OS மாத்தனேன், அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து இதெல்லாம் பண்ற மாட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் MySQL இன்ஸ்டால் பண்ணணும். pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் MySQL. அப்புறம் வேற என்ன, அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இப்ப மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்புறம் மைக்ரேட் கொடுங்க. ஓகே, அப்பதானே சேவ் ஆகும் அந்த டேட்டா பேஸுக்கு, கரெக்டா? ஆமா சார். சோ இப்போ உங்க டேட்டா பேஸுக்கு அங்க வந்திருக்கும். இப்போ நீங்க வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். வேற ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு அட்மின் தேவை கிடையாது, ஏன்னா அதான் டேட்டா பேஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, money@gmail.com 1212. ஓகே, பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்போ உங்க டேபிள்ல போயிட்டு செக் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போங்க, டேபிள்ஸ்குள்ள போங்க. இது நிறைய வந்திருக்கும். அதுல லாஸ்டா இருக்கும் பாருங்க, ரிஜிஸ்டர் டேபிள் வந்திருக்கா, சப்பார்ட்னு ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க, சப்பார்ட்னு இப்படி நேம் மாறி வரும். ஓகே, ஆனா ரிஜிஸ்டர் டேபிள் தான் உங்க டேபிள், இங்க மட்டும் டேக் ஆகி வரும். அப்படி புரிஞ்சா? இத போய் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே, உங்க டேட்டா வந்துருச்சா? புரியுதா? புரியுது சார். சோ அவ்வளவுதான், MySQLக்கு உங்க டேட்டா பேஸ மாத்திட்டீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்க உங்க கான்ஃபிகரேஷன் பண்ணீங்க, கனெக்ட் பண்ணீங்க, மேக் மைக்ரேஷன் மைக்ரேட் பண்ணீங்க, கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதே மட்டும் MongoDB, Oracle DB, Snowflake, DynamoDB நிறைய இருக்கு. எதனாலும் நீங்க இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? புரியுது சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, குட். சோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் போதும். அவ்வளவுதான், உங்களுக்கு ஜாங்கோ இது போதும். ஓகேவா? ஆச்சு, ஒரு ஃப்ரெஷர் லெவலுக்கு இது போதும். இதை நீங்க ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்க. ஓகே, சோ எனக்கு தேவை நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ள நீங்க எனக்கு அதை சென்ட் பண்ணா போதும், ப்ராஜெக்ட் அனுப்பிச்சா போதும். ஓகேவா? ஃபைனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க போட்டிருப்பீங்கல்ல ஜாங்கோல, பைத்தான்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு நம்ம மாக் இன்டர்வியூல கனெக்ட் பண்ணலாம், மார்னிங் ஒரு 11 o'clock போல. ஓகே சார், ஈவினிங் பாசிபிளா சார்? நாளைக்கு ஈவினிங் பாக்குறேன்ப்பா, நான் பாத்துட்டு சொல்றேன்ப்பா. இன்னைக்கு ஈவினிங் சொல்றீங்களா? மாக் இன்டர்வியூ நாளைக்கு ஈவினிங் பாசிபிளா? சரி, நான் பாத்துட்டு நான் சொல்றேன்ப்பா, டுடே நைட். ஓகே சரி, ஓகே சார். ஓகே, ஓகேப்பா. சோ தேங்க் யூ ஸ்னேகா, டுமாரோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். யா, தேங்க் யூ.